நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ஆட்சிக்கு வர இந்த தேர்தல் பிரச்சாரம் காலத்தில் அவர் உடல்நிலை எப்படி இருந்தது, இப்போ எப்படி ஃபிட்டாக இருக்கார் பார்த்து. தன்னை இன்னும் ஒரு 20 வருஷத்துக்கு ஃபிட்டாக வச்சுக்கிற முயற்சியில் ஏதோ எக்ஸசைஸ் அதுன்னு இறங்கியிருக்காரு போல். நல்ல விஷயம். தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சர் 3 கிலோமீட்டர் ஓடுகிறாருன்னா சாதனை. ஏன்னா எந்த முதலமைச்சரும் நீங்கள் பார்க்க காமிக்க முடியாது. ஆமாம். இப்போ இந்த டீம்லாம் யோசிக்குதான், ஸ்ட்ராட்டஜி டீம்லாம். இது தெரியாமல் போச்சே. நம்ம தலைவர்களையும் ஓட வச்சிருக்கலாம். ஓட முடிஞ்சாதானே. $40 லட்சம் அவங்க வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. அதுக்கு ஏவாவேலு அவர்கள் வந்து நம்ம காலேஜ் வச்சுருக்காரு, அனுபவமிக்க ஒரு அரசியல்வாதி, பலரையும் பார்த்துருக்கோம். இது வந்து ஒரு வடிகட்டிய தவறான பொய் அப்படிங்கிற ஆரம்பிச்சிருக்காரு. இந்த தவறான பொய்யிலேருந்தே நம்ம இந்த விஷயத்தை பார்க்கணும்னு நினைக்கிறோம். தவறான பொய்னா உண்மை. உண்மை. சாவு வீடு, இளவு வீடு, காது குத்து, ஒன்றே விட கல்யாணம், கர்மாந்திரம் எல்லாத்துலேயும் போய் பேசுவாங்க அரசியல். ஆமாம். படத்திருப்புல திறந்து வச்சுட்டு அவரை பற்றி பேச மாட்டாங்க, இவங்களை பற்றி பேசிக்கிறது. இவங்களை பற்றி பேசுவாங்க. அதில் நேற்று வந்து நம்மளுடைய முன்னாள் முதல்வர் சொல்லியிருக்காரு, அப்பா அங்கே தேடாதீங்க, மக்கள் உள்ளத்தில் தேடுங்க, அங்கே தான் இருக்கார் அப்பா அப்படிங்கிறத இதை சொல்கிறதுக்கு 2 நாள் ரூம் போட்டு வச்சுருக்காங்க. திமுக தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்களாம் போங்கப்பா, நாங்கள் தனிச்சு நிற்க போகிறோம். அவங்களாம் போயிட்டாங்கப்பா. தலைவரே, தனித்து நின்று வெற்றி பெறும் என்று அறிவிங்கள். திரும்பி பார்க்க நம்ம பக்கத்தில் வந்து சொல்கிறான், தனித்து நின்று அறிவிக்கலாம், வெற்றி பெறுன்னு எப்படி அறிவிக்க முடியும்? வணக்கம், இது உங்கள் டாக் வித் முத்தலீஃப். நான் உங்கள் வீரமணி. தொட்டவனை விடமாட்டேன், யாராக இருந்தாலும் விடமாட்டேன்னு சொன்னதுனால ஒரு ரைடு. இன்றைக்கு முதல்வர் அவர்களுடைய மராத்தான் ஓட்டம். நேற்று மின்சாரத்தை சம்பந்தப்பட்ட துறையில் வந்த வெள்ளை அறிக்கை. மதிமுக 2 எம்எல்ஏக்களும் ராஜினாமா. அதிமுகவில் மீண்டும் பதவியா? இந்த மாதிரி பல்வேறு சர்ச்சைகள் இருக்குது. பேசும்படும் பொருளாகவும் போயிட்டுருக்கு. இதை பற்றி நம்ம இன்றைக்கி கேட்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் டாக் வித் முத்தலீஃபில். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், ஹை பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், அதை எங்களுக்கு ப்ரொமோஷன் ஆகும். வணக்கண்ணே. வணக்கம். ஆனால் நேற்று இந்த வெனின்சுலாவில் நடந்த மிகப்பெரிய ஒரு நடுக்கம். உலகத்தில் எந்த மூலையில் நடந்தாலும் மனித உயிர்கள்ங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வேல்யூவான பாயிண்ட்டு. 500க்கும் மேற்பட்டவங்க இறந்துருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து நம்ம இந்த நிகழ்ச்சியை தொடங்குவோங்க. உங்களோட இரங்கலையும் தெரிவிச்சுக்கிறீங்கன்னா? அது ஒரு எதிர்பார்க்காத ஒன்று, மிகப்பெரிய நிலநடுக்கம். இன்றைக்கும் பல நாடுகளில் இந்த ரொம்ப இந்த ரெட் ஜோன் சொல்லுவாங்க, ரொம்ப ஒரு மோசமான நிலைமை இன்றைக்கும் பல நாடுகள் இருந்துகிட்டு இருக்குது. இயற்கையை யாராலும் மீற முடியாது. நமக்கும் அந்த அஸ்ஸாம்லேருந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் நமக்கும் இன்றைக்கும் இருக்குது. அது என்றைக்கு எப்படி நடக்கும் தெரியாது. அஸ்ஸாம்லேருந்து அப்படியே குஜராத் வரைக்கும், இங்கே அப்படியே ராஜபாளையம் வரைக்கும் கூட வந்தது. அந்த இது இருக்குன்றாங்க. இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் கணிக்க முடியாது. அதுதான் பிரச்சனை. இன்னும் அந்தளவுக்கு நம்ம விஞ்ஞானம் வளரல. இயற்கை தான். அது சிலர் கடவுள்னுவாங்க. கடவுளுக்கு 500 பேரை காவு வாங்கணும்லாம் அவசியம் இல்லை. அதனால் அந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து இயற்கையை வெல்ல முடியாது. அவர்கள் இழந்தவர்களுக்கு நம்ம அஞ்சலியை மட்டும்தான் செலுத்த முடியும். கண்டிப்பான ரைட். முதல்வர் அவர்கள் சட்டமன்றத்தில் சொன்ன ஒரு வார்த்தை, நாங்கள் யாரையும் பணத்தை தொட மாட்டோம், தொட்டவங்க இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் நாங்கள் விடுற மாதிரி இல்லை, விட மாட்டோம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருந்தார். நேற்று என்னென்னா, திமுகவுடைய நமக்கு தெரியும் ஒரு எம்முன்னா திமுகவில் மொத்தம் 3 பேர். அதில் முக்கியமான எம்மு வந்து ஏவாவேலு அவர்கள். தொடர் ரைடு. பண்ணை வீடு இவ்வளோ வீடு இருக்காங்கிறது நமக்கே ஆச்சரியமாக இருக்குது. எல்லாமே பண்ணை வீடாக தான் இருக்குது. வீடாக எங்கேயும் பார்க்க முடியல. பல இடங்களில் ரைடு நடந்திருக்கு. ரைடை ஒட்டி ஒரு வார்த்தையும் பயன்படுத்தியிருக்காங்க. பேட்டியில் கொடுக்கும்போது கடைசி சொல்லும்போது அவர் வார்த்தை கேட்டாங்க, பத்திரிகையாளர், $40 லட்சம் அவங்க வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. அதுக்கு ஏவாவேலு அவர்கள் வந்து நம்ம காலேஜ் வச்சுருக்காரு, அனுபவமிக்க ஒரு அரசியல்வாதி, பலரையும் பார்த்துருக்கோம். இது வந்து ஒரு வடிகட்டிய தவறான பொய் அப்படிங்கிற ஆரம்பிச்சிருக்காரு. இந்த தவறான பொய்யிலேருந்தே நம்ம இந்த விஷயத்தை பார்க்கணும்னு நினைக்கிறோம். தவறான பொய்னா உண்மை. அவ்வளோதான். மக்கள் தான் முடிவு போடுறது. உண்மைதான். மக்கள் தான் முடிவு பண்ணணும். நம்ம நேரில் தவறான உண்மைன்னா பொய், தவறான பொய்னா உண்மை. இந்த வார்த்தையெல்லாம் எங்கே இருந்தாலும் கண்டுபிடிக்கிறாங்க. பதட்டத்தில் கண்டிப்பாக. எப்படி பார்க்குறீங்க இந்த ரைடை? நீங்கள் அவர் சொல்கிறாரு, நான் வந்து முதல்வரை எதிர்த்து கேள்வி கேட்டதுனால என்ன பழிவாங்க நடந்த மாதிரி தெரியலண்ணே. நீங்கள் பார்த்தீங்களா? அவர் ஏதோ சாதாரணமாக எஞ்சி பேசினார். ஆமாம். அப்படின்னா முதல்ல உதயநிதிகளை போயிருக்கணும். அந்த அளவுக்குலாம் ஒரு குழந்தைத்தனமாலாம் ஒரு அரசு இருக்காது. சரி, அவர் வார்த்தைகளே வச்சுக்கோ, எதிர்த்து கேட்டதுனால ரைடு. அப்புறம் வந்து நான் மிசாவையே பார்த்தவன் அப்படின்றார்.
மிஸ்ஸா டைமில் நீங்கள் எங்கே இருந்தீங்க? நாங்கள் இவர்கள் எப்போ திமுகவில் சேர்ந்தாலும் அப்போ சேர்ந்தோம். மிஸ்ஸாலே உங்களை ஒவ்வொருத்தரையும் ஓடி ஓடி பிடிச்சில உள்ளே போட்டாங்க. நீங்கள் போய் மிஸ்ஸாவை எதிர்கொண்டு கைதான மாதிரி சொல்கிறீங்க. சுதந்திர போராட்ட காலத்தில் நீங்கள் கைதுன்னு தெரிஞ்சு தான் இப்போ கைதாகும். 23 வயசு பையன் பகத்சிங், அவனுக்கு இந்த சாண்டர்ஸ், அதாவது பகத்சிங்கையும் அந்த குழு, அது வந்து கொஞ்சம் இடதுசாரி சிந்தனை, கொஞ்சம் அதிதீவிர இடதுசாரி. அந்த டைமில் அதெல்லாம் ஒரு கணக்கு இல்லை. ஏன்னா நம்ம நாட்டுக்காக போராடுறோம். ஆமாம், வெள்ளையர்களை கொன்னா தப்பே கிடையாதுன்னு நினைக்கிற ஒரு இது. அவர்கள் வந்து இவர்களுக்கு முற்றிலும் எதிரானவர் காங்கிரஸ் பேரியக்கத்துடைய லாலா லஜபதி ராய், பெரிய தலைவர். அவர் வந்து இவர்களை எதிர்த்து அடிக்கடி பேசிக்கிட்டு இருப்பார், திட்டிகிட்டு இருப்பார். இந்த மாதிரி விசில் அடிச்சாங்குஞ்சிகள் மாதிரி இது பண்ணுவார். அவர் வந்து ஒரு போராட்டம், பெரிய போராட்டம், சைமன் கமிஷனாக என்னன்னு தெரியல, ஞாபகம் இல்லை எனக்கு. அந்த போராட்டத்தில் தலைமை தாங்கி போகும்போது சாண்டர்ஸ்னு ஒரு காவல் அதிகாரி மார்லேயே அடின்னு அடித்து, அந்த கால தலைவர்லாம் அடி வாங்குவாங்க தைரியமாக, தெரிஞ்சு அடி வாங்குவாங்க. போனால் அடி விழுவும், அடி விழுவும், கைதுன்னு தெரியும், என்றைக்கு வீட்டுக்கு வருவோன்னு தெரியாது, எப்படிப்பட்ட கொடுஞ்சீரைன்னு தெரியாது. எதுக்கு சொல்கிறேன்னா, மிஸ்ஸாவை பார்த்தவன் நாங்கள் சொல்கிறீங்களா, அதுக்கு சொல்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு இதில் அடின்னு அடித்ததில் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலன் இல்லாமல் ஒரு 8 நாளை பொறுத்து இறந்துருவார். ஒரு தலைவர். அதுக்கு இவரை பழி வாங்கணும், விடக்கூடாது, சாண்டர்ஸை காலி பண்ணணும்னு முடிவு பண்ணி பகத்சிங், ராஜகுரு, சந்திரசேகர் ஆசாத், மாபெரும் தலைவர், 2 கைகளிலும் துப்பாக்கியால் சுடக்கூடியவர், ஒருத்தர் கவருக்கு, ஒருத்தர் இது பண்ணுறது, ஒருத்தன் பேசி கூட்டு வர மாதிரி, அந்த மாதிரி கூட்டு வரும்பொழுது வச்சு சாண்டர்ஸை போட்டுருவாங்க. போட்டுட்டு தப்பிச்சு போயிடுவாங்க. இது இந்த கொலை வழக்கில் தேடிக்கிட்டு இருப்பாங்க. அதற்கு பிறகு பகத்சிங் ஒரு முடிவெடுப்பார். இந்த கொள்கை தேசத்துக்கு எதிரான மக்களை விழிப்புணர்வு ஊட்டுவதற்காக நீதிமன்றத்தை பயன்படுத்தணும். அப்போ நீதிமன்றத்தை பயன்படுத்தணும்னா கைதாகணும். கைதானா அவ்வளோதான், சாண்டர்ஸ் கொலை வழக்கில் தூக்கு தான். ஆனாலும் பிரச்சனை இல்லைன்னு 3 பேரை முடிவெடுத்து 2 பேர் கைதாகணும்னு முதல்ல முடிவெடுப்பாங்க, ராஜகுரு, சுகதேவ். அந்த இதுவே வழி நடத்துகிறவர் பகத்சிங் தான். இப்போ யாரோ ஒருத்தர் கேள்வி கேட்பாங்க, தலைமை தாங்கிறவரை பின்வாங்கலாமா அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை, நானும் கைதாகலன்ட்டு கைதாவார். நீதிமன்றங்களை மக்கள் கூட ஆரம்பிச்சிடுறாங்க. அது தேசிய செய்தியாக மாறுது. காந்திக்கு ஈக்குவலாக மாறிட்டாப்புல பகத்சிங். ஆமாண்ணா, எவ்வளோ பெரிய ஜென்சி காந்தியாலேயே பொறுத்துக்க முடியல. காந்திக்கு இணையாக காந்தியால் வச்சுக்கிறது யாரும் காந்திக்கெல்லாம் பொறுத்துக்க முடியாது. மகாத்மா அவர். இப்போ கூட சில பேர் ஞானின்னு சொல்லிட்டு சுற்றி நிற்கிறாங்க பாருங்கள். அப்போ இந்த மாதிரி விவகாரங்களில் அவரை வந்து கடைசியில் தூக்கு தண்டனை எதிர்க்கிறாங்க. இதுதாங்க சிறை தண்டனை, இதுதான் இது. ஜதீத் தாஸ், சின்ன பையன், 19 வயது சிறுவன், 64 நாள் உண்ணாவிரதம் வந்து உயிர் நீத்தான். அப்பா, அதுதான் ரெக்கார்டு. அதுக்கப்புறம் சங்கர்லிங்கனார், தமிழகத்துக்கு அவருக்கு ஒரு சிலை கூட வைக்கல. இந்த தியாகிகள்னு பேசிக்கிட்டு தமிழ் வளர்த்தோம், தமிழ்னு பேசுகிறவங்க. இந்த அரசாவது சங்கர்லிங்கனாருக்கு ஏதாவது சிலை வைக்கும். அப்போ அப்படிப்பட்ட சங்கர்லிங்கனார் அவர் ஒரு ரெக்கார்டு. அவரும் 63 நாள் உண்ணாவிரதம் வந்து உயிர் நீத்தார். அவர் தன்னுடைய உடலை கூட இவங்களை யார்ட்டையும் ஒப்படைக்க விரும்பலை. கம்யூனிஸ்டுகள்கிட்ட ஒப்படைக்கினார். அன்னைக்கு இவங்களெல்லாம் தெரியும் அவருக்கு, அப்பயே தெரிஞ்சு வச்சுக்க. ஆமாம், அதனால் கம்யூனிஸ்டுகள்கிட்ட ஒப்படைங்கன்னார். ராஜாராம் மோகன் ராய் இவரெல்லாம் வந்து அதுக்கப்புறம் பண்ணாங்க. இந்த மாதிரி பல வரலாறுகள் இருக்குது. இந்த இளவில் வந்து மிஷாவியை பார்த்தவர்னால மிஷால என்ன பண்ணி விரட்டி பிடிச்சாங்க. இப்போ வரைக்கும் இவர் கூட கைதானவர் ராஜ்நாத் சிங். அவர் இது வரைக்கும் அவர் இது மாதிரி பல தடவை சொல்லி நான் கேள்விப்பட்டதே கிடையாது. எவ்வளோ தலைவர்கள் இவர் எங்க இருந்தாரு? நான் சொல்றேன், மிஷாவை வாங்கலாம். நீங்க கண்டக்டரா இருந்தீங்க. ஆமா, பாக்யராஜ் கட்சியில இருந்தப்பல. அதுக்கப்புறம் அப்படி இப்படி போய் வந்து திமுக சேர்ந்தீங்க. மிஷா காலத்துல நீங்க எங்க இருந்தீங்க? என்ன கதை? அதனால இவர்கள்லாம் இந்த இல்ல மிஷா பார்த்தோ கூட வச்சிருக்கோம்னு சொல்லுங்க, எங்க தலைவரா வச்சிருக்கோம் நாங்கள்ட்டார்ல. அப்ப அதுல ஸ்டாலின் சேர்ந்ததுனால தவறான பொய்க்கும் இதுக்கும் விட்டு கொடுப்போம் மரணனுக்கு. அதனால மிஷாவை வந்து எதிர்த்து சந்தித்தவர்கள் ஜெயபிரகாஷ் நாராயணன், அன்றைய எதிர்கட்சி தலைவர்கள், நிதிஷ்குமார்லேருந்து கம்யூனிஸ்டுகள், எவ்வளோ பேர் இருக்காங்க, அந்த பாரதிய ஜனசங்கத்தை சேர்ந்தவர்கள், இவர்கள் எல்லாம் மிஷாவை எதிர்கொண்டார்கள். இவர்கள் எப்படி எதிர்கொண்டார்கள்னு தெரியும். ஆனால் அப்பளுக்கற்ற அந்த திமுக தொண்டர்கள், உயிரிழந்த தொண்டர்கள் நம்ம தியாகத்தை நம்ம மதிக்கணும். ஆனால் அவர்கள் மதிக்கிறார்கள்லாம் இன்றைக்கும் அது இல்லைன்னு தான் நான் சொல்ல வரேன். கிடையாது. ஏன்னா அப்படி ஒரு தியாகியுடைய பையனுக்கு தான் மயிலாப்பூரில் சீட்டு கேட்டப்போ தரமாட்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு மாபெரும் தியாகிக்கு மீண்டும் கொடுத்தாங்க. அதனால் அந்த மாதிரி தான் இவர்கள் வந்து இருக்காங்க. இன்னொன்று, இது ஒரு பார்ட்டு. இன்னொரு பார்ட்டு,
முதல்வரை எதிர்த்து கேள்வி கேட்டதால் என்னை மீது நடவடிக்கை. ரைட்டா? நீங்கள் இந்த எந்த விஷயத்துக்கு இந்த ரைடு? அதாவது கரூரில் நடந்த ஒரு ஊழல், அது சாலையே போடலை. எந்த வருஷம்? 2022. புகார் கொடுத்தது யார்? புகார் கொடுத்தது வந்து அறப்போர் இயக்கம் ஜெயராமன் அவர்கள். முதல்வர் எதிர்த்து பேசினதுனால அந்த நடவடிக்கைன்றாரா? இது எப்படி எதுக்கு எதாவது பொருந்துதா? அப்போ 2022லேயே இவர் முடிவு பண்ணிட்டாரு, 26 அவர் தான் முதல்வர் நடவடிக்கை எடுக்கணும்னு விஜய் முடிவு பண்ணிட்டாரா? என்னமோ இவர் அப்ராணி மாதிரியும் ஒன்றுமே நடக்காத மாதிரி. ஏன்னா அந்த குற்றத்தை ஒத்துக்கொண்டு இவங்களே 2023 அவ்வளோ வரையும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை தான் சொல்ல வரேன். இன்னைக்கு அறப்போர் ஜெயராமன் நல்லா கேட்டிருக்காரு. அவன் இன்னைக்கு நாங்கள் கொடுத்தோம் அதிகாரிங்க மேலே சஸ்பெண்ட் பண்ணி அந்த கான்ட்ராக்ட்தாரரை என்ன பண்ணீங்க? அது கூட பிரச்சனை இல்லை. அதை மறைப்பதற்கு சாட்சியத்தை அளிக்கிற மாதிரி போலீஸ் பந்தோபஸ்தோட ரோடுன்ற பேரில் ஒன்று போட்டிங்களே. ஆமாம், அது ரோடே கிடையாது. அது என்ன? இந்த மாதிரி பல விஷயங்கள். அவருக்கு மட்டுமே 20 கான்ட்ராக்டில் 18 கான்ட்ராக்ட் மேலே அவர் கொடுத்துருக்காங்க. அது எப்படி? ஏன்னா அவர் செந்தில் பாலாஜியோடைய. அது ஏன்னா கரூரில் மட்டும் எல்லாமே நடக்கு. கரூர் மக்களே, செந்தில் பாலாஜி அங்கே இருக்காரு. அது ஒருத்தர் நேற்று எனக்கு கமெண்ட்ஸில் போட்டிருக்காரு. ஆனால் கரூர் எப்படிப்பட்ட நகரம் தெரியுமா? பாடி பில்டிங். அதான் இல்லை, பாடி பில்டிங்னா நாமக்கல் இல்லை, லாரி பாடி பில்டிங்கில் அவங்க தான் பெரிய ஆள். இன்னும் கரூருக்கு பல சிறப்புகள் இருக்குண்ணே. பலா போன கரூர் இவ்வளோ இந்த மாதிரி பேர் வாங்குது, எனக்கு ரொம்ப வருத்தமாகுது அப்படின்னு ஒருத்தர். வாத்துக்கு சாப்பாடும் அங்கே ஃபேமஸ், வாத்துக்கறியும் அங்கே ஃபேமஸ் கரூர். இல்லை, கரூர் விவசாயம் பல விஷயம், பல விஷயம் இருக்குது, நிறைய விஷயம். அதனால் கொல்லிமலையிலேருந்து எல்லாமே அந்த மாதிரி. அதனால் இவர் வந்துட்டு இந்த உருட்டல், இந்த நாங்கள் வந்து இப்படி பண்ணிட்டோம், எங்களை வந்து இதில் வேற எக்ஸ்கியூஸ் மீ மே கமிங் அவர் எம்பி, ஹானரபிள் எம்பி கம்மிங் இயர் ஏதோ ஒன்று. என்ன இங்கிலீஷ் பேசுன்னு தெரில. அப்புறமா தமிழுக்கு மாட்டாங்க. இதே முதல்ல தமிழுக்கு போவேன். அவரே சொல்றாரு, ராஜா ஏய் சும்மா இருப்பா, சும்மா இருப்பேன். அவருக்கு வெக்க வந்துட்டு அவருக்கு என்னன்னா காருக்குள்ள உட்காந்து பார்த்துன்னு இருக்கிறாரு, உள்ள விடுவாங்களா இல்லை நம்மளையும் பிடிச்சிக்கல உகார வச்சிட போகிறாங்கன்னு. அதுக்கப்புறம் உள்ள விடுறாங்க. நான் என்ன கேட்குறேன், ரைடு நடத்துறதுல உங்களுக்கு என்ன வேலை? நீங்கள் எதாவது போய் எடுத்துட்டீங்கன்னா அதை தான் கேட்குறேன். என்ன வேலை உங்களுக்கு? இல்லை மிரட்டினீங்கன்னா நான் லோக்கல் போலீஸ் தானே பண்ணுது. ஆமாம், டிவிஎஸ்சி தானே. மிரட்டுறது இவங்களுக்கு சொல்லித்தர தேவையில்லையா? ஆமாம். இன்னைக்கு அந்த மணல் இது என்ன, அந்த கிராவல் மணல் இருந்தது அல்றதை வந்து சட்டவிரோதம் பண்ணுறத மண்டல் மணல் ஒரு எம்எல்ஏ போய் கேட்குறாரு, தாவேக எம்எல்ஏ, ஊராட்சி சேர்மனுடைய கணவர் விருதுநர்ல. அவர் மிரட்டுறாரு, உனக்கு என்னதான்ப்பா பிரச்சனை அப்படின்றாரு. என்னதான்ப்பா பிரச்சனையா? நீ பண்ணுறது தான் பிரச்சனை. என்ன தைரியம் இப்போவும் இருக்கு பாருங்க. இதுதான் இவர்கள் மிரட்டுவார்கள், உருட்டுவார்கள். நடுவில் என்னென்னலாம் பேசுனாங்க. ஆமாம். அதனால் இந்த இதையே மறைக்கிறதுக்கு 1000 விஷயங்கள் பேசுகிறாங்க. இந்த ரீல்லாம் வந்து போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு படத்தில் நம்ம கவுண்டர் பண்ணி சொல்லாப்புல, ரீல் அந்து போச்சுரா அப்படின்னு. அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. இது ஒரு புறம் இருக்காங்க. இது குற்றச்சாட்டு எல்லாமே வந்து 2022 2023 காலகட்டத்தில் நடந்தது. பல இடங்களில் இந்த மாதிரி ரோடு போடாமல் எடுத்திருக்காங்கங்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருக்குது. இது ஒரு புறம் இருக்கும்போது, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பல மாநகராட்சியிலே நம்ம பார்த்துருக்கோம், பெரிய குற்றச்சாட்டே ரோடே போடலங்க, என்னங்க ரோடு போட்டிருக்கு, நம்ம பல இடங்களில் பேசவும் செஞ்சுருக்கோம். இது மாநகராட்சி உள்ளாட்சித்துறைக்கு இது மாற வாய்ப்புகள் இருக்குது. அந்த ரைடுகள்லாம் உள்ளாட்சித்துறை யார் கையில் வச்சுருக்காரு? இப்போ வச்சிருக்கிறதா? இப்போ வச்சிருக்கிறது முதலமைச்சர் தான் வச்சிருக்கிறாரு. அவர் தான் இது முடிவு எடுக்கணும். இன்றைக்கி கார்பரேஷனில் 184 டெண்டர்களை ரத்து பண்ணியிருக்காங்க. என்ன காரணம்னா, நடைபாதை போடுற டெண்டரு அது வந்து 1 மீட்டருக்கு 10 ரூபானா 40 ரூபா போட்டுக்கிறான். 30 ரூபா கூட, 30 ரூபா கூட, 4 மடங்கு கூட, 50 ரூபா 50. அப்போது 10 ரூபானா 40 ரூபா. அப்போது இதை வந்து ஆராய்ச்சி பண்ணி டெண்டரை அதிகாரிகளே சொல்லியிருக்காங்க, இது ரொம்ப ஓவருங்க அப்படின்னு. அதனால் ரத்து பண்ணிவிட்டு இப்போ அதை வந்து அந்த இதை ஆராய்ந்து ரீடெண்டர் விடுறதுக்கான ஏற்பாடு இந்த மாதிரி பண்ணுறாங்க. தனியார் மயமாக்கிறது 12 மாநகராட்சிகளை முடிவெடுத்தாங்க. சும்மா சாதாரண போராட்டங்கள் தான் நடந்தது. இன்றைக்கி அதை நிறுத்தி வச்சுட்டாங்க. நல்லா போகிறாங்க. அப்படியே போனால் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக. நேற்று கூட பத்திரப்பதிவில் ஒரு நண்பர் பேசியிருந்தார். நல்லா பண்ணுறாங்க, ஆனால் அமைச்சர்கள் அரசியல்வாதிகள் லெவலில் தான் இந்த இதை நிறுத்தியிருக்காங்க. ஊழல், பணம் வாங்க மாட்டேன்னு. இதை பயன்படுத்திட்டு அதிகாரிகள் நல்லா கொளிக்கிறாங்க. அதிகாரிகள், கீழ்நிலை அதிகாரிகள் வரைக்கும் இந்த இது வந்தால்தான் சரியாகும். எந்தெந்த வகையிலெல்லாம் பத்திரப்பதிவில் இவர்கள் அயோக்கியத்தனம் பண்ணுறாங்கன்றத பற்றிலாம் அவர் விரிவாக சொல்லியிருந்தார். எனக்கு அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி. அப்போது இப்போ நீங்கள் பெரிய அளவில் லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு அமைச்சர்கள்லாம் முடிவு பண்ணிட்டாங்க.
இப்போ கவர்மெண்ட் வந்து ஹெல்மெட்டுக்கு பிடிக்க வேணாம்னு சொல்லுது. ஆனால் அதிகாரிகள் பிடிக்கிறான். இல்லை உதாரணத்துக்கு சொல்கிறேன், கவர்மெண்ட் ஒன்றும் அப்படி சொல்லலை, உதாரணத்துக்கு சொல்கிறேன். அதிகாரி பிடிக்கிறான். பிடிச்சிட்டு என்ன சார் கவர்மெண்ட்டு ஹெல்மெட்டு பிடிக்கணும், அப்படியா ஓவர் ஸ்பீடு வந்த ஓட்டுறவா, என்ன செய்ய முடியும், என்னை மறைச்சி பேசுனேன்னு உள்ள தள்ளவா ஆனால் சார் என்ன சார் நீங்கள் போயா என்ன சட்டம் பேசுகிற, இந்த முதல்ல தான் பேசுவாங்க. கட்டு போ, ஒரு 200 ரூபா கொடுத்துட்டு போ, அவ்வளோதான். இங்கே சட்டத்தோட கேள்வி கேட்குறது அதே மாதிரி அந்த இப்போ பத்திரப்பதிவு வச்சுக்கோங்க, பணம் கிடையாது, ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே வாங்கவே மாட்டாங்க இனிமேல் அப்படின்னா ரைட்டு. ஆனால் வேறு வகையில் எப்பா முக்கியமான பேப்பர் இல்லைப்பா என்ன செய்ய முடியும். ஆனால் இவர் சொல்லும்போது கவுண்டன் சொல்லும்போது இடைத்தர வருவான், இந்தியனில் சொல்லுவார்ல இரு விட்டுட்டடா இரு, முக்கியமான பேப்பர் விட்டோன்னா ஒரு இடைத்தரகர் வருவார். நீ வேலை ஆகணும், விற்க வரான், வயிற்றுச்சல் அவனுக்கு விற்கணும், அவன் வயிற்று வலி அவனுக்கு அவன்கிட்ட முக்கியமான பேப்பர் இல்லை பெண்டிங் போட்டால் என்ன பண்ணுவீங்க. அப்போ அவன் வந்து கீழே இருக்கிறவங்க பேச்சை கேட்டு நீங்கள் என்ன தான் அந்த சிஸ்டத்தை மாற்றினாலும் கீழே இருக்கிறவனை நீங்கள் பண்ணணும். அவர் இன்னொரு விஷயத்தையும் சொன்னார், பத்திரப்பதிவு துறையில் பதிவு பண்ணுறவங்களுக்கு அவர் சொன்ன முக்கியமான விஷயம், நீங்களும் பதிவு பண்ணியிருப்பீங்களா, ஆமாம் இதை பண்ணியிருக்கீங்களான்னு எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் போய் பத்திரப்பதிவு பண்ணுறீங்கன்னா நீங்கள் போனதுலேருந்து பதிவு அங்கே பதிவு பண்ணுவோம், அது ரிஜிஸ்டர் முன்னாடி உட்காந்து பண்ணுறீங்கள, நீங்கள் உங்கள் சாட்சிகள் அது இதெல்லாம் இது எல்லாமே சிசிடிவியில் பதிவாகும். அந்த சிடியை நீங்கள் வாங்கிக்கலாம், 100 ரூபா என்னமோ கட்டி அந்த சிடியை வாங்கி வச்சுக்கலாம். நாளைக்கு எதாவது பிரச்சனைனா நீங்கள் பத்திரப்பதிவோ வேறு யாரோ பண்ணால் கூட உங்களுக்கான ஆதாரம் கோர்ட் ஆதாரமாக இது இருக்கும். இது பத்திரப்பதிவில் கம்பல்சரி. நீங்கள் வாங்கியிருக்கீங்களா, இப்படி ஒன்று இருக்குதுன்னு கவர்மெண்ட்லேயே ரூல் இருக்குது வாங்கிக்கணும்னு. பல இடங்களில் சிசிடிவி இருக்கானே தெரியலையா, அந்த அது இல்லை, அதுவே இல்லை. இதை பண்ணி இதை கொடுக்கணும்னு இது ஏன் சொல்கிறோன்னா உங்களுக்கு நீங்கள் நேர்மையாக பண்ணுறீங்க, அயோக்கியத்தனமாக பத்திரப்பதிவு பண்ணுறான்ல, ஆமாம் அந்த இதுவும் வந்து உங்களுக்கு பதிவாகும்ல. பல இடங்களில் வேறு மாதிரிலும் போயிட்டுருக்கு. அப்போ அந்த விஷயம் இந்த மாதிரி பல விஷயங்கள் கீழே மட்டத்தில் இறங்கி அடித்தாதான் ரொம்ப சிம்பிள். இதெல்லாம் தடுக்கிறதுக்கு என்னங்க வழின்னு கேட்டேன். லஞ்ச ஒழிப்புத்துறை ஒன்று தான். லஞ்ச ஒழிப்புத்துறை வர்ற புகார்கள்லாம் ரைடு பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா, கைது பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா பயம் வந்துடும். இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை அவுத்து விடணும். இதுதான் மெயினாக இருக்கலாம். லஞ்ச ஒழிப்புத்துறை நீங்கள் அவுத்து விடுது, புகார் அளித்தா வருதுன்னா ஒரு நாளைக்கு 100 புகார் ஜனங்க கொடுக்க ரெடியாக இருக்காங்க. சார் ஆர்டிஓ ஆஃபீஸ் போனேன் சார், எங்கே இருக்கிற யார் இந்த இது நடத்துகிறாங்களே கார்லாம் டிரைவிங் ஸ்கூல் ஆட்கள் தான் இடைத்தரகர்கள். இது போக அந்த ஊர் ஆளுங்கட்சி பிரமுகருடைய பசங்களோ இவங்களோ யாராவது அங்கே இருக்கிறவங்க தான் இடைத்தரகர்கள். அப்போ அவர்கள் வந்து இந்த காசு நேரடியாக போகாமல் நீங்கள் இந்த மாதிரி போனால் தான் வேலை ஆகும். நேரடியாக போனீங்கன்னா இது சரியில்லை இப்போ எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஒரு நாள் மறுபடியும் போயிட்டு மறுபடியும் வந்து ஃபஸ்ட்லேருந்து நிற்கணும், லைன்லேருந்து பின்னாடி இருந்து மறுநாளும் மட்டும் உங்களுக்கு பண்ணுவாங்களா? ஒரு 3 நாள் அலைய விட்டா என்ன பண்ணுவீங்க? முடியாது. ஒரு பப்ளிக் வெஹிக்கிள் இருக்குது, ஒரு லாரி டைரெக்டாக போகிறீங்க, இன்றைக்கி எஃப்சி முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் 1 மாதமாக நீங்கள் லாரியை ஓரம் கட்டி டிங்கரிங்கு பார்த்து இன்ஜின்லாம் இது பண்ணி பெயிண்ட் அடித்து எல்லாம் பண்ணி உங்கள் வருமானம் போய்டும். அந்த 1 மாதம் செலவு, 1 மாதம் செலவும் இருக்கும், வருமானமும் கிடையாது. அது மீண்டும் பண்ண வேண்டியிருக்கும். போய் நீங்கள் எஃப்சி பண்ணணுன்னு போகிறீங்க, பண்ணிட்டா இன்னிலேருந்தே லைனில் போய்டும், வருமானம் வர ஆரம்பிச்சிடும். அப்போ இன்னைக்கு கிடையாது அப்படின்னா நாளைக்கு வேணால் முடிஞ்சது. அன்றைக்கி வருமானம் ஒரு 10,000 வருது வச்சுக்கோங்க, இங்கே ஒரு 5,000 கொடுத்தா வேலை ஆகிருக்கும். இல்லை நான் நேர்மையாக தான் போவேன் அப்படின்னா உங்களை மறுநாள் வர சொன்னால் 10,000 ரூபா போய்டும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? போய் தொழுது ஒரு 5,000 கொடுத்தா இன்றைக்கே எஃப்சி. அப்படி பண்ணும்பொழுது நீங்கள் தப்பாக இருந்தால் கூட அவங்க கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் நேர்மையாக போயிட்டீங்கன்னா சின்ன விஷயம் கூட உங்களை சாவடி பெருசாக இருக்கும். நான் அனுபவிச்சிருக்கேன், அதில் எல்லாருக்குமே அனுபவம் இருக்கும். நேராக போனதுனால அப்படி இப்படி பார்த்தா நானும் நேராக போனதுனால கரெக்டாக வச்சு கொண்டு போனேன். அப்படியும் எங்கேருந்தான் என்னத்தை தான் கண்டுபிடிச்சானோ தெரில. அது முடிய முடியாது. பிரேக் அமுக்குன்றான், லைட் எரியல, வண்டியை ஸ்டார்ட் பண்ண அப்போல்லாம் பேட்டரி கிடையாது அந்த காலத்து வண்டியெல்லாம். எப்படி பிரேக் அடிச்சா லைட் எரியும்? வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஓட்டும்போது பிரேக் அடிச்சா தான் லைட் எரியும். அது எஃப்சி முடிச்சு 2-3 நாள் தான் எரியும், அப்புறம் அதுவும் எரியாது. நல்லா அழுத்தும் போது டமால்னு போயிடும். இப்போ டேஞ்சர் லைட்டு பிரேக் அம்மா எரியிற மாதிரி கொண்டு வாங்க, நான் எங்கே போவேன்? நடந்ததுங்க. கண்டிப்பாக ரைட்ண்ணே. இது ஒரு புறம் இருக்க. நேற்று வந்து இன்னொரு விஷயம் வந்து மின்சாரத்துறை வெள்ளை அறிக்கை,
பதில் அறிக்கையும் நம்மளுடைய அமைச்சர் செந்தில் பாலாஜி, முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கொடுத்திருந்தாரு. ஆனா அவர் என்னமோ இருந்தது 2 வருஷம் தான் இருந்தார் மின்சாரத்துறையில. 3 அமைச்சர்கள் இருந்தாங்க. அவர் தாங்க சரிங்க. வரைக்கும் அவர் தாங்க. அது அதனால தான் அவர் கொடுத்தாரு. நேத்து அவர் தானா? அந்த மாதிரி தான் போயிருக்கு. முதல்ல இந்த வெள்ளை அறிக்கை எப்படி பார்க்குறீங்க? கிட்டத்தட்ட பிரித்து மேய்ஞ்சிட்டாரு. என்னென்ன இருக்குதுன்றத க்ளீனாக சொல்லிட்டாரு. என்ன ஒன்று வேகமாகவும் ஆங்கிலம் கலந்தும் சொல்லிட்டாரு. அது ஸ்பீட் இருக்கு. நம்ம சொன்னால் நமக்கு சில பேர் இந்த கமெண்ட்ஸில் வந்து புத்தி, நீங்கள் பேசுறதுல ஆங்கிலம் இல்லையா? ஏய், நான் பேச 10,000 பேர் பார்க்குறான், 15,000 பேர் பார்க்குறான். ஒரு அமைச்சர் ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடுறாரு, எளிய மக்களுக்கு புரியணும். அதற்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஸ்லோவாகவும் டெக்னிக்கல் வேர்டை குறைச்சிக்கிட்டு அவர் வந்து நடுவில் அந்த கிரீடர் இருக்காங்க, அந்த டேரிஃப் இதெல்லாம் சொல்கிறாரு. டேரிஃப் வந்து மாற்றி அமைச்சிட்டாங்க அப்படின்னா, மின்கட்டணத்தை உயர்த்திட்டாங்க அப்படின்னு சொன்னால் புரியும். ஓ, விலை ஏற்றிட்டானா அப்படின்றது புரியும். டேரிஃப்னா என்னன்னு தெரியும். அது நம்ம ரூமுக்கு போனால் தான் டேரிஃபுங்கிற வேர்டே கிடைப்போம். ஒரு ஹோட்டலுக்கு போனால் தான் டேரிஃபுங்கிற வேர்டே தெரியும். டேரிஃப்னா எங்களுக்கு எல்லாம் ஆங்கிலம் தெரியும், உங்களுக்கு தெரியும். நான் உன்னை பற்றி பேசலையே. கண்டிப்பாக ஆங்கிலம் தெரியும். இல்லை, ரெண்டாவது இதான் நடைமுறை. நீங்கள் நடைமுறையை மாற்றி மாற்றி எவ்வளோ தூரம் கொண்டு போயிட்டு இருக்க முடியும்? அதனால் அவர் பல விஷயம். சரி, இன்னைக்கு இவருக்கு ஆங்கிலம் தெரியும் பேசுறாரு, நாளைக்கு இன்னொரு அமைச்சருக்கு அப்போ என்ன செய்வீங்க? அந்த அதுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவீங்களா? இல்லை, உனக்கு ஆங்கிலம் தெரியும், உனக்கு டெக்னிக்கல் வேர்டு தெரியுமா? ஆங்கிலத்தில் இருக்க டெக்னிக்கல் வேர்டு தெரியுமா? என்ன தெரியும்? வாய்ப்பே இருக்கு. அப்போ அந்த டெக்னிக்கல் வேர்டை அவர் தான் சரியாக பேசணும். நான் இந்த எஜுகேஷன் சம்மந்தமாக ஒரு ரிப்போர்ட்டர் நம்ம தம்பி, நான் சில இதெல்லாம் கேட்டு எழுதும் பொழுது அவன் அந்த டெக்னிக்கல் வேர்டை அவங்க யூஸ் பண்ணுற வேர்டெலாம் சொல்லுவான். ஒரே வார்த்தை சொல்லுவான், கொன்றுவான். உனக்கு தெரியும், எனக்கு தெரியாது. எனக்கே தெரியாதுன்னா கீழே இருக்கிறவங்களுக்கு நான் எழுதணுன்னா நான் விரிவாக எழுதணும். அதுக்கு இந்த வார்த்தைக்கெலாம் அர்த்தம் சொல்லு, இது எப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லணும், கேட்டு எழுதுவோம். இப்படி கொடுக்குறது தான் ஒருத்தர் வேலை. அதை கரெக்டாக கொஞ்சம் கொடுத்துருக்கணும். எளிய மக்களுக்கு புரிகிற மாதிரி தான். நீங்கள் உங்கள் நோக்கம் என்ன? எப்படி ஏமாற்றிருக்காங்க, என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு எளிய மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு தானே. அதான் வேலை. அதை போய் 4 செய்திகளில் மற்றதெல்லாம் மாற்றி புரிய வைக்கணும்னா எவ்வளோ நாள் ஆகும்? அதனால் ஆனால் நல்லா இருந்தது. பல விஷயங்கள் அவர் சுட்டி காமிச்சிருக்காரு. குறிப்பாக எப்படியெல்லாம் பணம் விரயமடிக்கப்பட்டது. நீங்கள் அந்த நம்முடைய தயாரிப்பு கெப்பாசிட்டி இருக்குது, கொள்முதல் கெப்பாசிட்டி, நம்ம வந்து 23% இருந்தோம். நம்ம தயாரிக்கிறது 3% தான் மின்சாரம். மீதி எல்லாம் வெளியிலேருந்து வாங்குகிறோம். 8 ரூபா 91 பைசா வரைக்கும் யூனிட் கொடுத்து வாங்குறதுலாம் இருக்குது. ஷார்ட் டைம் இது, லாங் டைம் இதுன்னெலாம் இருக்குது. லாங் டைமுக்கு 6 ரூபா சில்லற. ஆமாம், ஷார்ட் டைம் பேரில் தான் அதிகம் வாங்கியிருக்காங்க. அப்போ இதெல்லாம் என்ன, ஆதாயம் அடையிறதுக்காக வாங்கினது. ஒரு யூனிட் 8 ரூபா 90 பைசாவுக்கு வாங்குறீங்கன்னா நமக்கு இது எப்படி கதைன்னா, சிம்பிளாக சொல்லணுன்னா, வீட்டில் ஒரு 4 கார் இருக்குது, ஒரு கல்யாணம் நடக்குது, விருந்தாளிகளில் அந்த 4 காருக்கு 4 டிரைவர் இருக்கான், பெட்ரோல் எல்லாமே இருக்குது. போய் கூட்டு வாங்கப்பா அப்படின்னா அதை தூக்கி ஓரம் கட்டிட்டு வாடகைக்கு 4 கார் எடுத்து, அதுலேயும் நம்மள்ட்ட வேலை செய்கிற மேனேஜர் வாடகைக்கு 4 கார் எடுத்து, அதுலேயும் ஒரு வண்டிக்கு 5,000 ரூபா வச்சு 20,000 ரூபா ஒரு பாக்கெட்டில் போட்டுக்கிறாரு. அப்போ நமக்கு நம்ம வண்டியும் பயன்படுத்தலை, ஆமாம், நம்ம கூடுதல் செலவாக கொடுக்குற வாடகையும் தாண்டி 20,000 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம். இந்த தான் நடந்தது. அப்போ இந்த மாதிரி விவகாரங்களில் என்னென்ன நடக்குதுன்னு கொண்டு வர்றதுக்கு புதுசாக ஒரு கவர்மெண்ட் வந்தால்தான் இது முடியுது. இல்லாட்டி அதிகாரி முதற்கொண்டு அதிகாரி வர்க்கம் இருக்குல்ல, அது எனக்கு என்னென்னு கூடுதலாக இப்படி அடிக்கிறதோட இப்படி இன்னும் கொஞ்சம் அடிக்கலாம்னு சொல்லித்தரோம். இல்லையா மௌனம் ஆகிடும். சிலதுங்க நமக்கு எதுக்கு போகணும், ஏன்னா இவங்க எவ்வளோ அதிகாரம் மிக்கவர்கள் இவங்க. ஆமாம், நீங்கள் அறப்போர் ஜெயராம ஆண்டு கணக்கில் போராடிட்டு இருக்காரு. எவ்வளோ நாளா? பல 10 ஆண்டுகளாக போராடிட்டு இருக்காரு. நீங்கள் நீதிமன்றத்தில் இவர்கள் எப்படி இப்படி தப்பிக்கிறாங்க நம்ம பார்க்குறோம். இவர்கள் 2 பேரும் மாறி மாறி ஆட்சி வளர்த்துக்கிட்டு ஒருத்தர் வந்தால் இன்னொருத்தரை பற்றி பெருசாக எதுவும் கலப்பாதான் பார்க்குறோம். இந்த மாதிரி பல விஷயங்களில் ஒரு துறையே நாசமாக இருக்குன்னா என்னங்க அர்த்தம்? இன்னைக்கு 1.25 லட்சம் கோடி ரூபா இதுன்னா மின் பயனாளர்கள் இருக்காங்கல்ல, ஆமாம், அது அதிகரித்தாதான் வருமானம் வரும். அதுவே பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்சி போய் கிடக்குது. அதுக்கான இதுவும் கிடையாது, புதுசாக பயன்பாளர்கள் கிடையாது. அவர் நேற்று ஒன்று சொல்கிறாரு, இவி வெஹிக்கிள்ஸுக்கு நாங்கள் அதிகமானது இபியே போட போகுது. ஆமாம், அதனால என்ன ஆகுனா, இப்போ நீங்கள் தேவைகள் அதிகமாகிரும்ல, வரவங்களாம் யூஸ் பண்ணுறது நிறைய விஷயம். எங்கே அது ஹைவேஸில் எங்கெங்க சென்னை டு திருச்சி ஹைவேஸில் ஒரு 1000 இடங்களில் இவி வெஹிக்கிளுக்கு போட்டால் கவலையே கிடையாதுல்ல. ஏன்னா ஒரு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் குறைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா 16 ரூபாலேருந்து 18 ரூபா வைக்கிறாங்க ப்ரைவேட்டு ஒரு யூனிட்டுக்கு. ஒரு யூனிட்டுக்கு வந்து 16 ரூபாலேருந்து 18 ரூபா வரைக்கும் வைக்கிறாங்க ஈவிக்கு நம்ம சார்ஜ் போடுறதுக்கு. கவர்மெண்ட் வச்சு ஒரு 10 ரூபா வச்சாலும் எல்லாரும் போட்டு போயிடுவாங்க. இன்னொன்று அதை அதிகப்படுத்தினீங்கன்னா அதிகமான வாகனங்களை வாங்குவாங்க தைரியம். ஆமாம்,
இவி வாகனங்களை வாங்குவாங்க. ரெண்டாவது அடிக்கடி அமைச்சர் ஆதவ் சொல்கிற மாதிரி உலக லெவலில் இந்தியா லெவலில் ஸ்பேஸ் அளவில் சொல்கிற மாதிரி இது முதல்ல போட்ட மாதிரி இருக்கும் ஒரு அரசாங்கம். ஆமாம், இது ஒன்று தான் முதல்ல அவர் செய்யப்படுறா. தமிழ்நாட்டிலேயே 3 கிலோமீட்டர் ஓடின முதலமைச்சர்ன்ட்டாப்ல ஒமர் அப்துல்லா ஓடிக்கிறாரு 22 கிலோமீட்டர். இன்னும் பல முதலமைச்சர். எனக்கு என்ன தெரியுமான இந்த 70 ஆண்டு காலம் ரொம்ப படாபாடு படுதுனே ஒரு வாயில் எதை எடுத்தாலும் 70 ஆண்டு கால வரலாற்றில் முதலமைச்சர் செய்த சாதனை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. முதல்ல கொஞ்சம் விசாரிச்சுக்கணும். ஜெமினியான கேட்டாலும் சொல்லுவாப்புல. வந்துட்டு உமர் அப்துல்லா லேட்டஸ்ட்டாக ஓடி இருக்காரு. ஆமாம், என்னத்த சொல்கிறது. அது ஒரு பக்கம் இருந்துட்டு தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சர் 3 கிலோமீட்டர் ஓடிக்கிறாருன்னா சாதனை. ஏன்னா எந்த முதலமைச்சரும் நீங்கள் பார்க்க காமிக்க முடியாது. ஆமாம், இப்போ இந்த டீம்லாம் யோசிக்குதான், ஸ்ட்ராட்டஜி டீம்லாம். இது தெரியாமல் போச்சே. நம்ம தலைவர்களையும் ஓட வச்சிருக்கலாம். ஓட முடிஞ்சால் தானே ஓடணும்னு தெரிஞ்சு காலைல எழுந்துச்சி வரணுமே. ஆமாம், ஜல்லிக்கட்டு தொடங்குறதுக்கே 2 ஹவர் லேட்டாக பண்ணுவோம். நம்ம மராத்தான் எத்தனை மணிக்கு? அது 6:15 எங்கே நம்ம ஆள் 9 மணிக்கு வருவாப்புல. ஆமாம், முடிஞ்சது. அது வரைக்கும் வெயிலில் எல்லாருமே இதாகிடுவாங்க. அதனால் இது இந்த மாதிரிலாம் நடக்குது. தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சர் ஃபிட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ஆட்சிக்கு வர இந்த தேர்தல் பிரச்சாரம் காலத்தில் அவர் உடல்நிலை எப்படி இருந்தது, இப்போ எப்படி ஃபிட்டாக இருக்கார் பார்த்துக்கங்க. தன்னை இன்னும் ஒரு 20 வருஷத்துக்கு ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கான முயற்சியில் ஏதோ எக்ஸசைஸ் அதுன்னு இறங்கியிருக்காரு போல். நல்ல விஷயம். அப்புறம் 70 ஆண்டு கால வரலாற்றுலன்ற போகிறாரு. அதுதான் சொல்கிறோம். எம்ஜிஆர் இருந்திருக்காரு ஏற்கனவே. அது வேறு பிரச்சனை. 60 வயசில் 200 மீட்டர் நீந்து வரான் டெய்லி. ஆமாம், இதே வேறு பார்த்து நம்ம ஆள் பழைய ஆள் வேறு ஆரம்பிச்சிடக்கூடாது. நானும் டிஷர்ட் போட்டு நடந்து வரேன்டாங்கிற மாதிரி அவங்களுக்கு கட்சி சார்பு ஒரு மராத்தான ரெடி பண்ணி டிஷர்ட் தான் அதான் டிஷர்ட்டு தானே இருக்கிறாரு. இல்லை, நம்ம முன்னாள் முதல்வர் சொல்கிறேன். யார்? ஸ்டாலின் அவர்கள் தான் சொல்கிறேன். அவர் டிஷர்ட் போட்டு போவார். டிஷர்ட் போட்டு அதில் ஓட ஆரம்பிச்சிடக்கூடாதுங்கிறேன். ஓட ஆரம்பிச்சிட்டாருன்னா அதெல்லாம் முடியாது. அதெல்லாம் கவலைப்படாது. அது வாய்ப்பு இல்லை. ரைட்டு. இந்த வெள்ளை அறிக்கையில் குறிப்பாக சொல்ல போனால் எல்லா இடத்துலையுமே சொல்ல வேண்டிய விஷயம் மொத்தம் 9 ஸ்லைடு கிட்ட அவர் போட்டிருந்தது. ஒவ்வொரு இடத்துலையுமே முறைகேடு, பார்ட்டி ஃபண்டு இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருந்தார். அந்த முறைகேடுங்கிறது எதில் போயிருந்தால் மேக்ஸிமம் இந்த பணியாளர்களுக்கு பற்றாக்குறை, அதை நியமனம் பண்ண விஷயங்களில் இந்த மாதிரி விஷயங்களை தான் அந்த விஷயங்களை அவர் முன்னிறுத்தினார். ஈவினிங் பேசும்போது செந்தில் பாலாஜி அவர்கள் நீங்கள் இப்போ போட்டிங்களே சமீபத்தில் போட்டிருந்த இந்த பணியாளர்கள் நீங்கள் தேர்வு செய்த பணியாளர்களா, ப்ரொமோஷன் கொடுத்த பணியாளர்கள் நீங்கள் தேர்வு செய்த பணியாளர்களா, அது யார் தேர்வு செய்ததுன்னு சொல்ல முடியுமாங்கிற கேள்வியை கேட்டிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? அருமையான கேள்வி. அங்கே அது மேட்டர் இல்லை, அவர்கள் நியமனம் தான் மேட்டர். நீங்கள் எப்படி நியமிச்சிருப்பீங்க? சுத்தமாக தெரியும். சுத்தமாக அக்மார் நெய்ண்ணே, அது காங்கேய நெய் தான். அப்படியே வாங்கப்பா செலக்ட் ஆகிட்டியா? ஆமாம், போப்பான்னு சொல்லியிருப்பீங்களா? கண்டிப்பாக. கட்சிக்காரங்களுக்கு போட்டால் கூட சரிண்டு போயிடலாண்ணே. உழைச்ச கட்சிக்காரன் கொடி கட்டினவனுக்கு கூட போட்டால் கூட சரிண்டு போயிடலாம். அதை தான் அவரும் சொல்கிறாரு. நிர்மல்குமார் அதான் சொல்கிறாரு. இந்த 78,000 பேர் இந்த கேங்மேனு அது இதுன்னு நீங்கள் கட்சிக்காரனை வச்சு எதாவது பண்ணி கொடுத்துருந்தா கூட அவன் ஒழுங்காக டிஎன்பிஎஸ்சி அதுன்னு போட்டு போயிருப்பான். இந்த ஒரு மின்சார வாரியத்தில் இவ்வளோ பேர் ஆள் எடுக்கிறதுல பிரச்சனைனா இன்னும் எவ்வளோ துறை இருக்குது. ஒரு மூத்த பத்திரிகையாளர் சொல்கிறார், மின்சாரத்துறையில் ஆள் எடுக்கிறதுன்றது இந்த காலத்தில் வேஸ்ட்டு, ஆள் இல்லாததுனால தான் காரணம்னு அமைச்சர் சொல்கிறாரு. இது டெக்னாலஜி வளர்ந்த காலத்தில் ஆட்கள் எண்ணிக்கைலாம் மேட்டரே கிடையாதுன்றாரு. எல்லாம் தெரிஞ்சுருக்க எல்லாம் பேசிடக்கூடாது. கேங்மேன் வேலையை டெக்னாலஜி பார்க்குமா? அதிகமாக கேங்மேன் தான் எடுப்பாங்க. ஆமாம், கேங்மேனு ஃபீல்டு இன்ஜினியர்னு வாங்க. வீட்டுக்கு வீடு போய் ரீடிங் எடுக்கிறது, மற்ற விஷயங்களுக்கு போகிறது, இதெல்லாம் கேங்மேன்றது. இந்த இது லைட் போடுறது மேன், ஃபுல்லாக மேன் பவர்னா அங்கே எங்கே டெக்னாலஜி எங்கே வளரும்? அவர் முன்ன ஏணி போட்டு ஏறிந்தவர் இப்போ அந்த ஒரு வண்டியை வச்சுக்கிட்டு அந்த வண்டியில் நின்றுக்குவார், வண்டி அப்படியே ஏற்றி பல்பை மாட்டுவார், வேலையை பார்ப்பார். இதுதான் வித்தியாசம். அவ்வளோதான். அதுவும் பல இடங்களில் கேங்மேன் வந்து குறிப்பிட்ட நிமிஷத்துக்குள்ளே ஏறணும்னு, போன ஆட்சியில் வெறுங்காலில் ஏறணும். நாங்கள் இந்த ஆட்சி வந்து ஷூலாம் போட்டு ஏறலான்னு சொல்லிட்டாங்க. சில ஷூ வந்து கிரிப் இருக்கும் போட்டு ஏறலாம், அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுதான் நீ என்னன்னு தெரிஞ்சு எனக்கு என்னென்னலாம் பேசக்கூடாது. இன்ஜினியர்ஸு, அந்த இளநிலை பொறியாளர் இவங்களெல்லாம் எடுக்கணும். எடுக்காமல் விட்டிங்கன்னா அந்த இடத்துல ஆள் பற்றாக்குறை இருந்ததுன்னா பல பிரச்சனை வரும். ஒருத்தர் இங்கே போன கவர்மெண்ட்டில் இறந்து போயிட்டார். இதில் நம்ம உட்லண்ட்ஸ் தேட்டர்கிட்ட நான் போய் நிறைய ரிப்போர்ட் பண்ணேன். அவர் ஏடிஎம்கே பீரியடில் மின்சாரம் தாக்கியா? ஏடிஎம்கே பீரியடு. ஆமாம், இதில் போய் டிரான்ஸ்ஃபார்மரில் ஒர்க் பண்ணுறாரு, மின்சாரம் தாக்கி இறந்துட்டார். ஐயோ. ஆக்சுவலாக அவருடைய பணி மேலே ஏறுறது கிடையாது, ஆள் இல்லை, அவர் இளநிலை பொறியாளர் என்னமோ. ஐயோ. அதுக்கு ஒர்க் பண்ணுறவங்க எலக்ட்ரிஷியன் லெவலில் இதோட கொஞ்சம் கீழே இருக்கவங்க தான் ஏறி ஒர்க் பண்ணுவாங்க. இவர் போய் இன்னொன்று அவர் கைக்கு க்ளவுஸ், ரப்பர் க்ளவுஸ் கொடுப்பாங்கல்ல, அது இந்த இதெல்லாம் பாதுகாப்பு இருந்திருந்தால் அன்றைக்கி அவர் காயத்தோடத்தை கூட தப்பிச்சிருக்கலாம். ஓகே. ஆனால் உயிர் போச்சு. இந்த மாதிரி இதை என்னை ரிப்போர்ட்லாம் எடுத்து சொன்னாங்க. நான் போய் ஃபுல்லாக எடுத்துட்டேன். என்னன்னா நம்மளை விட்டால் நோண்டி எடுப்போம்ல, ஃபுல்லாக நோண்டி எடுத்துட்டோம். இந்த கட்டுரை வெளியே வராமல் பார்த்துக்கினாங்க.
பரவாயில்ல. கூடி கூடி பேசுகிறாங்க. எடிட்டர் பேசுகிறாரு, அவர் பேசுகிறார். என்னங்க ஆச்சுன்னு கேட்குறேன். இல்லை பேட்டி கொடுத்தாங்கல்ல மின் மத்திய அமைப்பு, அதிமுக பேரில் தைரியமாக அவங்களும் பேட்டி கொடுத்தாங்க. அவங்க கூப்பிட்டு என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி தான் நிலைமை. திமுக பீரியடில் பேட்டி கேட்டால் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா தோழமை குத்திரும். காலங்கள் எப்படி மாறுது பாருங்கள். அதிமுக பீரியடில் தைரியமாக பேட்டி கொடுத்தாங்க. அந்த பேட்டியை எனது நிறுவனம் போடலை. நான் சொன்னேன், திருவிளையாடல் தருமி மாதிரி சொன்னேன். எங்கே எவ்வளோ பிழை இருக்கிறதோ அவ்வளோ கழிச்சிட்டு கொடுங்கன்ற மாதிரி, எங்கெங்கெல்லாம் இந்த ரொம்ப கவர்மெண்ட்டு பாதிக்கிற மாதிரினா அதை மட்டும் கட் பண்ணிட்டு மற்றதை போடுங்களேன் அப்படின்னு போடலை. இவன் நம்ம என்ன பண்ண முடியும்? களை வேலை இவ்வளோதான். அடுத்த கவர்மெண்ட்டில் நம்ம கொஞ்சம் இண்டிபெண்ட்டாக வந்துட்டு இன்னும் பல பேர் டைரெக்டாக போய் இபி மின்வாரி அதிகாரி, மின் ஊழியர் மத்திய அமைப்பு, இந்த மாதிரி சிஐடியூஸ் அங்கெல்லாம் போய் கேட்டால் அவர்கள் ரெடி, கட்சி ரெடி இல்லை. எப்படி பாருங்க, இப்படியே போயிட்டு இருக்கு. ரைட்ண்ணா, இது ஒரு புறம் இருக்க. தமிழ்நாடு முழுக்க இப்போ திருமணம் ஆகிற எல்லா இடங்களிலுமே பிரச்சாரம் பயங்கர பிரச்சனை தான் போயிட்டு இருக்கு. அது ஏதாவது கிடையாதுங்க. நான் தான் சொன்னேன் ஏற்கனவே, சாவு வீடு, இளவு வீடு, காது குத்து, கல்யாணம், கர்மாந்திரம் எல்லாத்துலேயும் போய் பேசுவாங்க அரசியல். ஆமாம், படத்திருப்பில் திறந்து வச்சுட்டு அவரை பற்றி பேச மாட்டாங்க, இவங்களை பற்றி இவங்களை பற்றி பேசுவாங்க. அதில் நேற்று வந்து நம்மளுடைய முன்னாள் முதல்வர் சொல்லியிருக்காரு, அப்பா அங்கே தேடாதீங்க, மக்கள் உள்ளத்தில் தேடுங்க, அங்கே தான் இருக்கார் அப்பா அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு 2 நாள் ரூம் போட்டு வச்சுருக்காங்க. இன்றைக்கி இவர்கள்ட்ட கருத்து பஞ்சம் எவ்வளோ வந்துச்சு பாருங்க. உள்ளத்தில் நல்ல அங்கேயே சொல்லியிருக்கணும்ல. இல்லை வெளியில் வந்து இவர் பேட்டி கொடுத்தாங்க, ரூம் போட்டு யோசிச்சுட்டு வந்தாங்கல்ல. ஆமாம், முதல்வர் பேசுறதெல்லாம் யோசிச்சுட்டு வந்தாங்கல்ல. அப்பாவை வந்து அங்கே தேடாதீங்க, மக்கள் உள்ளங்களில் தேடுங்கன்னு 5 நிமிஷம் சொல்லிட்டு இருந்தாரு வச்சுங்க. வேற லெவலில் அவரை கலைஞரின் பேரன்னு சொல்லியிருப்பேன். கலைஞர் தான் சொல்லியிருப்பாரு. ஆனால் 2 நாளா அடேய் யோசிங்கடான்னு சொல்லி இல்லை, பழைய கட்டுரை எடுத்து படிச்சிருப்பாங்க இந்த ஸ்ட்ராட்டஜி டீம் யோசிச்சு 2 நாளாக யோசிச்சு, அதுக்கப்புறம் கல்யாணத்தில் நான் முதல்வனாக இருக்கிறேன், நான் முதல்வன் திட்டமே கிடையாது, அதில் இருக்கேன் இதில் இருக்கேன்னாரு. ஒரே விஷயம் எனக்கு அடுத்த நொடியே தோணிச்சு, மக்கள் மனதில் இருக்கிறார் அப்படின்னு. அந்த மக்கள் தானுங்க உங்களை வீட்டில் உட்கார வச்சுருக்காங்க, அந்த மக்கள் தானுங்க விஜயை தேர்ந்தெடுத்துருக்காங்க. அப்புறம் அப்பாவை காணும் தானே? ஆமாம், கரெக்டு தானே, காரணம் தானே, கண்டிப்பான. இது ஒரு புறம் இருக்க. முத்தரசன் அவர்களுடைய பேச்சு ஒரு பைத்தியகாரத்தனமான பேச்சு அப்படிங்கிற மாதிரி முதல்வர்களுடைய பேச்சை வந்து குற்றச்சாட்டியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? நான் ஒன்று அவர் அடிக்கடி சொல்லுவேன்ல, முத்தரசன் இல்லை முத்தரசன் கே பாலகிருஷ்ணன் கிடையாது. அவர் வந்து இந்த கனகராஜ், அருணன், இந்த மாதிரி பல டிக்கெட்டுகள் இடதுசாரி தலைவருன்ற போர்வையில் முட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அதில் கடுமையாக இவர்கள் அந்த ஆட்சி 108 சீட்டு இவர்கள் வென்றவுடன் கூட இவர்களுக்கு தான் ஆதரவாக பேசிட்டு இருக்காங்க. அவர் அங்கே தடுமாறிட்டு இருக்காரு, ஆட்சி அமைக்கிறதுக்கு 118 வேணுமேனு. அப்போ கூட எங்கள் தலைவர் ஸ்டாலின் தான், நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோன்னு இதே சண்முகம் உட்பட பலரும் பேசியிருந்தாங்க. காதர் மொய்தீன்கிட்ட போய் அருண்ராஜ் ஆதரவு கேட்ட பொழுது அவர் மூஞ்சியை திருப்பிக்கிட்டு எங்கள் தலைவர் ஸ்டாலின் தான் ரொம்ப கேஷுவலாக ரொம்ப அவமானப்படுத்துகிற மாதிரி பேசிட்டு இருந்தார், ரிசீவ் பண்ணி அனுப்பிச்சி விட்டாங்க. இந்த மாதிரி அதே மாதிரி ஒரு சிடி நிர்மல்குமார் போய் சண்முகத்தை பார்க்கும்பொழுதும் அதே மாதிரி தான் ரியாக்ஷன். ஒரு இது கூட போட்டாங்க, மீம்ஸ் கூட, கார்ல் மார்க்ஸ் படிச்சிருக்கியா அண்ணா, காரில் போகிறவல்ல படிச்சுக்கிறேண்ணே, தயவுசெய்து ஆதரவு கொடுங்கண்ணே அப்படின்னு. அந்த அளவுக்கு கெஞ்ச வைக்கிற மாதிரிலாம் தான் பண்ணாங்க. அதற்கு பிறகு நிலைமை மாறியதில் மத்திய தலைமை ஒழுங்காக போய் ஆதரவு கொடுங்கன்ட்டாங்க. அந்த ஆதரவு கொடுக்க போகிற அன்னைக்கு கூட சண்முகம் பேட்டியில் அவ்வளோ கோவப்பட்டார். நாங்கள் திமுக கூட்டணி தாங்க, ஆதரவு தான் அங்கே கொடுக்குறோம், ஆமாம் நாங்கள் திமுக கூட்டணி தான்னாரு. இன்றைக்கி அதே சண்முகத்துக்கும் திமுக முட்டினுக்குது, அது வேற கதை. ஒரே ஃபுல்லாக தொடர் மாதிரி எழுதிட்டு இருக்காங்க. கடுமையாக நீ இன்னைக்கு அடிக்கிறியா, நான் நாளைக்கு அடிக்கிறேன்ற டானிக் வரைக்கும் போயிட்டாங்க. அது புடலைங்க, அது உள்ளே வேற வெளியே வேறன்னா நீ சொல்லிட்டு இருக்காரு, அதெல்லாம் போய்கிட்டு இருக்குது. ஆமாம், அதை வந்து மறைமுகமாக நீ பாஜக அதிமுக கூட்டணி எங்களுக்கு தெரியாதா வந்துடும், குடிசீக்கிரம் வந்துடும். அண்ணன் வைகோ முடிச்சு வச்சிருவாரு. அண்ணன் வந்துட்டார், இல்லை வந்துடுறான். அது முன்னாடி இந்த முத்தரசன் கதையை முடிப்போம். அப்போ முத்தரசன் அவர் வந்து முத்தரசன் சொன்னால, இவர்கள் யாருமே வந்து அந்த விசுவாசம் போல. விசுவாசம் ஏன் இருக்கும், எதுக்கு இருக்கும்? அதான் எங்களுக்கு இருந்தால் நாங்கள் இருக்க போகிறோம். ஏன்னா நீங்கள் படித்தது மார்க்சியம், அவங்க மார்க்சியத்துக்கு எதிரானவர்கள் தான் இவர்கள். ஆமாம், இவர்கள் பண்ண தவறுலாம் எல்லாமே முத்தரசனை தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட சொல்லுவார், இந்தந்த தவறுகள் இதெல்லாம் முறைகேடுகள். ஆனாலும் அதை மீறி ஒரு விசுவாசம் உங்களுக்கு காரல் மார்க்ஸை விட, எங்கல்ஸை விட, உங்களுடைய தலைவர்களோட நேர்மையை விட மு.க. ஸ்டாலின் மேலே இருக்குன்னா அந்த விசுவாசத்துக்கு சில ஆதாயம். ஒரே ஊருக்காரன்னு சொல்கிறாரு, அதனால இருக்காதா?
ஊர்காரங்கன்னா அப்போ ஒரே ஊரில் இருக்கிற எம்எல்ஏக்கள் ஏன் எதிர்த்து போட்டி போடுறாங்க ஒவ்வொரு கட்சியிலையும்? அப்போ இந்த விசுவாசம் ஏன் இருக்குது அப்படின்னா நம்ம காரணம் சொல்லிட்டோம். இதில் உங்கள் கட்சி எடுத்த முடிவுக்கு, அதாவது மற்ற கட்சி கூட வேணாம், நான் அதை பற்றிலாம் சொல்ல விரும்பலை. கம்யூனிஸ்ட் கட்சியிலோட அதாவது பல்வேறு சிந்தனைகள் இருக்கும். ஆனால் தலைமை எடுக்கிற முடிவு இல்லை, கூட்டு முடிவு கட்டுப்படணும். தனி விருப்பமாக இருந்தாலும் கூட்டு முடிவு கட்டுப்படணும். கூட்டு முடிவுங்க என்னது? தாவேக்காவோட ஆதரவு. சரி, உங்களெல்லாம் என்ன பேசுகிறாங்க? காரி துப்புறாங்க, 7 ஜென்மத்துக்கு இழுத்து வச்சு திட்டுறாங்க. ஆனாலும் இவர் அங்கே என்ன பேசுகிறாரு? ஆடுகள், மந்தையில் இருந்த ஆடுகள் மந்தைன்றாரு. அங்கே போய் எதிர்கரையில் பசுமையாக இருக்குன்னு போயிடுச்சான். அந்த ஆடை அமுச்சு வச்சது யாரு? டி ராஜான்ற பெரிய ஆடு. சொல்ல முடியுமா? ஆடு தானா போச்சா? போயிருவீங்களா? ஆடை படகுல ஏற்றி கொண்டு போய் அந்த கரையில் இறக்கி விட்டது டி ராஜா. ஆனால் மந்தையிலிருந்து பிரிந்த 2 ஆடுகள், ஒன்று மகேந்திரன் தாவேகா போயிட்டாப்ல, இன்னொரு ஆடு இங்கே சுற்றி நிற்குது. அது கரையை தாண்டதா இல்லை இங்கேயே இருக்கிறதா அப்படின்னு தடுமாறிட்டு இருக்குது. அந்த இதில் தான் கட்சி தலைமை முடிவை மீறிய அவர் பேசிகிட்டு இருக்காப்ல. கட்சி எடுக்கிற முடிவை நீங்கள் ஆடுகளோடு எப்படி ஒப்பிடுவீங்க? ஒரு வரலாற்று சிறப்புமிக்க முடிவு. ஒரு கட்சிக்கு ஆதரவு கொடுத்து மாறுறாங்க, கூட்டணியே போயிடுச்சாங்க, எல்லாரும் அங்கே வீடை மாற்றிட்டு அங்கே போயிட்டாங்க. ஆமாம், பால் காட்சி குடியேறிட்டாங்க. இவர் பல வீட்டில் உட்காந்துக்கின்னு பல வீட்டு முதலாளி தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுங்கிறார். இப்போ என்னன்னா இவர் என்ன சொல்கிறார், நம்ம திமுக தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்களாம் போங்கப்பா, நாங்கள் தனிச்சு நிற்க போகிறோம். அவங்களாம் போயிட்டாங்கப்பா. தலைவரே, தனித்து நின்று வெற்றி பெறும் என்று அறிவிங்கள். திரும்பி பார்க்கணும். நம்ம பக்கத்தில் ஒருத்தர் சொல்கிறான், தனித்து நின்று அறிவிக்கலாம், வெற்றி பெறுன்னு எப்படி அறிவிக்க முடியும்? என்ன தலைவரை அவரும் அறிவிச்சிட்டாரு. ஆமாம், தனித்து நின்று வெற்றி பெறும். கண்டிப்பாக. இது ஒரு புறம் இருக்க மதிமுகவோட எம்எல்ஏக்கள் ராஜினாமா அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்திருக்காரு அண்ணன் வைகோ அவர்கள்னு. அதில் ஒரு முடிவு ரொம்ப ஒரு அதிர்ச்சிகரமான முடிவாக இருக்குது. ஒரு எம்எல்ஏ நான் ராஜினாமா பண்ணுவேன், ஆனால் திமுக போய் ஜாயின் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காரு. எல்லாம் எப்படி? அவர் எந்த சின்னத்தில் ஜெயிச்சாரு? உதயசூரியன் சின்னத்தில். அப்புறம் ராஜினாமா பண்ணணும், அதுதானே புரியலை. அண்ணா நீ போன நான் அப்படியே இருந்துக்கிறேன்னு சொல்ல வேண்டியதானே? ஈஸியாக முடிஞ்சிடலாமே. இவரெலாம் எம்எல்ஏ இருக்காரு, இவர் ஒரு கட்சியில் வருகிறாரு, அது தெரியல. ஆனால் அப்படி சொல்ல, சீர்காழி எம்எல்ஏ தான் அது. சீர்காழி எம்எல்ஏ சொல்லியிருக்காரு. அவர் இங்கே கூட தான் வராருன்ற மாதிரி சொல்கிறாங்க, அது என்னன்னு தெரியல. ரைட்ண்ணா. இது ஒரு புறவனுக்கு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் நேற்று வெளியிட்டிருந்த அறிக்கை, என்ன நடந்தாலும் சரி நாங்கள் எடப்பாடியார் இருந்து ஒரு அறிக்கை அதை தான் நாங்கள் விமர்சனம் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு கூட்டம் சுற்றிட்டே இருக்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது. மீண்டும் எஸ்பி வேலுமணி அவர்களிருந்து தங்கமணி அவர்களுக்கு பலருக்கும் கட்சி பதவி கொடுக்கப்பட்டிருக்கு. அதையும் விமர்சன பொருளாக்குறாங்க, கொடுக்கலனாலும் விமர்சன பொருளாக்குறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இந்த முயற்சி நல்ல முயற்சியாக பார்க்குறீங்களா? அவர் இது கொஞ்சம் சீரியஸாக போயிட்டு இருந்தது. இந்த பதவி இவர் கொடுத்துருக்கலன்னா இன்னும் கொஞ்சம் பிரச்சனை ஆயிருக்கும். நல்ல வேலை கொடுத்துட்டாரு. ஆனாலும் விஜயபாஸ்கர் தலைமையில் சில எம்எல்ஏக்கள், மாவட்ட செயலாளர்கள் முதலமைச்சர் விஜய் முன்னிலையில் இணைய இருக்கிறாங்க. அது அநேகமாக அந்த ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டர், இல்லாட்டி இன்னொன்று ஆர்கே கன்வென்ஷன் எங்கேயோ நடக்க போகுது. அநேகமாக 30, 31 அல்லது 2ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. 2ஆம் தேதி அவர் கொஞ்சம் எம்எல்ஏக்களை கூட கூட்டு போகிறதாக தகவல். அதனால் இது தொடர்ந்து போய்கிட்டு இருக்குது. அவரை பொறுத்த வரைக்கும் கட்சி இருக்குது, தொண்டர்கள் இருக்கிறாங்க, அதனால் ஆதாயம் அடைஞ்சவங்க போகிறாங்கன்னா போட்டோம் போ அப்படின்ற முடிவில் இருக்கார். பொறுத்திருந்து பார்ப்போம். அவரவர்கள் அரசியல் தான் அவரவர்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கும். கண்டிப்பாக. மிக்க நன்றி நேரத்தையும்.